அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் எஃப்ஐஆர் வெளியாக இருக்கிறது. இந்த எஃப்ஐஆரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அமோனியா கேஸ் டேங்க்ல இருந்து செல்லும் பைப்பை முறையாக பராமரிக்கலை அப்படின்னு எஃப்ஐஆரில் குற்றச்சாட்டு சேர்த்திருக்காங்க. அமோனியா வாயு கசிவுக்கு பராமரிப்பு குறைபாடே காரணம் அப்படிங்கிற ஒரு முக்கிய பாயிண்ட்டாக இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆலை உரிமையாளர், மேலாளர் உட்பட 3 பேர் மேலே 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் எஃப்ஐஆரில் முதல் தகவல் அறிக்கை அதில் என்ன குற்றச்சாட்டை முக்கியமாக பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்த்தோம். அமோனியா கேஸ் டேங்க்ல இருந்து செல்லக்கூடிய அந்த பைப்பை முறையாக பராமரிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. திருவள்ளூர் பெரியபாளையத்தில் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தில் 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர் வெளியாகியிருக்கு. கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். சாலமன் வணக்கம். இந்த எஃப்ஐஆர் பத்தி சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய கடல் உணவுகளை பதப்படுத்தக்கூடிய ஒரு ஆலையில தான் நேற்று காலை திடீரென அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்டது. இந்த அமோனியா வாயு கசிவுல அங்கு பணியாற்றி வந்த ஊழியர்கள் 70க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலையில உடனடியாக அவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சேர்க்கப்பட்டனர். பின்னர் இதுல தற்போது வரை 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் அனைவரும் வடமாநில நபர்கள் என்பதும் மருத்துவமனை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பெரியபாளையம் காவல்துறையினர் சம்பவம் நடந்த போது வழக்கு பதிவு செய்ததற்கான அந்த முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதுல செயின்ட் பீட்டர் அண்ட் பால் சி ஃபுட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் அண்ட் லிமிடெட் நிறுவனத்துல உள்ளே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகியோர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் அவருக்கு சிவசங்கர் என்பவருக்கு கிடைத்த தகவலின் பேர்ல அவர் சம்பவ இடத்திற்கு சென்ற போது அப்போது அந்த கம்பெனில 100க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய சுமார் 10:45 மணி அளவுல தான் இந்த அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்டதாகவும், அதாவது அமோனியா கேஸ் டேங்க்ல இருந்து அமோனியா அந்த கேஸ் பைப் வழியாக கம்பெனிக்குள்ள வரக்கூடிய அந்த வால்வுல தான் ஒரு கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாகத்தான் பணியில் இருந்தவர்களுக்கும் இந்த பணி முடித்து அங்கேயே ஒரு சிலர் தங்கி தூங்கி இருந்தவர்களுக்கும் மயக்கம் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு கிடந்தவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வேல்ஸ் மருத்துவமனை உட்பட அரசு மருத்துவமனை, அதே போன்று தனியார் மருத்துவமனையும் சேர்க்கப்பட்டதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அமோனியா கேஸ் டேங்க் மற்றும் அதிலிருந்து கம்பெனிக்கு செல்லக்கூடிய வழியை சரியாக பராமரிக்காமல் விட்டதால் தான் இந்த கேஸ் கசிந்து மனித உயிருக்கு ஆபத்து மற்றும் உயிரிழப்பு ஏற்படும் என தெரிந்தே சரியாக பராமரிக்காமல் கம்பெனி உள்ளேயே பெண்களை தங்கி வைத்து இது போன்று ஒரு விபத்து ஏற்படுவதற்காக காரணமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த கம்பெனியினோட உரிமையாளர்களான மோகன் ஜோசப் மற்றும் மேலாளர் டேனியல் ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கிராம நிர்வாக அலுவலரான சிவசங்கர் அளித்த முதல் தகவல் அறிக்கை தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் பேர்ல தான் 2 பிரிவின் கீழே, அதாவது கொலையாகாத மரணம் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில தான் 3 நபர்களும் உரிமையாளர் உட்பட 3 நபர்களும் கைது செய்யப்பட்டு தற்போது இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.